விசனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா செய்ய போறோம்? ஆரஞ்சு ரைஸ் செய்ய போறோம். இதை பார்த்தீங்களா, பாசுமதி ரைஸ். இந்த ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சி அந்த ஆரஞ்சு ரைஸ் சாரை வச்சு நம்ம வந்து சாப்பாடு செய்ய போகிறோம். ஆல்ரெடி இதை வந்து புழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேன், அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இந்த பாருங்களேன், கொஞ்சம் வெண்ணெயை போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் ஆயிலையும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, இந்த இலை, பட்டை, பெருஞ்சீரகம், ஏலக்காய் எல்லாம் இதில் போடுறேன். அதை புரிஞ்சிருச்சு. வெங்காயம் போடுறேன். நம்ம அதுக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் முந்திரி திராட்சை போடணும். நம்ம அந்த வெங்காயத்தை இது பண்ணுறதுக்குள்ள நான் கொஞ்சம் முந்திரி போட்டுட்டேன். இந்த திராட்சை போட்டிருக்கேன். இப்போது நம்ம பிரியாணிக்கு போடுற சாமான் போட்டிருக்கோம், முந்திரி திராட்சை போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம், பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, பாருங்க, கொஞ்சமா இஞ்சி பூண்டு போட போறோம். ஏன்னா நம்ம ஒரு டம்ளர் அரிசி தான் போட போறோம். அதுக்கு தக்கன அளவுகள் தான் நான் போட்டுக்கிறேன். பார்த்துருக்கீங்க நீங்க. ஒரு 3-4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், ஒரு 1.5 வெங்காயம் போட்டுக்கிறேன், பாருங்க முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன், திராட்சை போட்டுக்கிறேன். இப்போ பாருங்களேன், இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அரிசி கழுவி இந்த வச்சிருக்கிறேன், அதையும் போட போறேன். நம்ம வந்து இந்த அரிசியை நம்ம இப்படி போட்டுட்டு அந்த எண்ணெயில் ஒரு போட்டு நம்ம வதக்கிட்டோம்னா சாப்பாடு வந்து நம்மளுக்கு உதிரியாக இருக்கும். நம்ம ஒன்று தான் தண்ணி வைக்க போகிறோம். அதாவது இப்போ ஆரஞ்சு பழம் புளிஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, அது எவ்வளோ இருக்குதோ அதுக்கு பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிற போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதில் செய்ய போகிறோம். சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் வைக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த பாருங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இது வந்து அந்த நான் அளந்த டம்ளர், இதுக்கு 3/4 டம்ளர் தான் நான் எடுத்து ஆரஞ்சு பழம் இருக்குது. அதை வந்து ரொம்பையும் போடணும்னா நம்மளுக்கு புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1 டம்ளரு, 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். அவ்வளோதான். இதுக்கு எல்லாமே போட்டாச்சு. இப்போ சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில், அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். அடுப்பு அணைச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆகுது, நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ விசில் போயிடுச்சுங்க. விசில் எடுத்துருவோம். இப்போ பாருங்க, அடுப்பை நிறுத்தியாச்சு. சாப்பாடு பாருங்க சூப்பராக வந்துருச்சு. இதை பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க. இந்த பாருங்க, நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்க. இதே எடுத்து வச்சுருவோம். ரொம்ப நல்லா வந்துருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. அந்த ஆரஞ்சு பழம் அந்த லைட்டாக பாதி ஊற்றுனதுனால லைட்டாக ஒரு புளிப்பு சுவையோட அப்படி இதுக்கு வந்து ஒரு நல்ல வெங்காய ரைத்தா, இல்லைன்னா வெள்ளரிக்காய் ரைத்தா, இந்த மாதிரி மாதுளம்பழம் போட்ட ரைத்தா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூட வச்சுட்டு சாப்பிட்டோம்னா நம்மளே இந்த மொத்த சாதத்தையே சாப்பிட்றலாம். அவ்வளோ நல்லா வந்துருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்க.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.